ஹலோ. இன்றைக்கி குழிப்பணியாரத்தில் கார குழிப்பணியாரமும் இனிப்பு பணியாரமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு அரிசி பருப்பெல்லாம் எவ்வளோன்னு பார்த்துடலாங்க. இப்போ பணியாரத்துக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்திங்கன்னா 1 கப்பு புழுங்கரிசி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. பச்சரிசி மேலே மொறுமொறுன்னு வர்றதுக்காக சேர்க்குறோம். வெந்தயமும் உளுந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக சேர்க்குறோங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ மாவை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அரைச்சி எடுத்த மாவை நல்லா புளிக்க வச்சுருங்க. புளித்ததுக்கப்புறம் தான் பணியாரம் ஊற்றணும். நான் இப்போ இந்த மாவுலையே இனிப்பு பணியாரமும் பண்ணுறனால மாவை கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ இந்த மாவில் இருந்து கொஞ்சம் மாவை எடுத்து இனிப்பு பணியாரத்துக்கு வச்சுக்கிறலாங்க. இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு தேவையான அளவு மாவு எடுத்து வச்சிட்டோம். இப்போ கார பணியாரத்துக்கு இந்த மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கரலாம். நல்லா கலந்து விட்டுக்கங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா ஊற்றுறதுக்கு வரும். இப்போ கார பணியார மாவை அப்படியே வச்சுருங்க. இனிப்பு பணியாரத்தை பார்க்கலாம். இப்போ இனிப்பு பணியார மாவில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெல்லம் கரையிற அளவு தண்ணி இருந்தால் போதுங்க. வெள்ளத்தில் எப்படியும் மண் கல்லெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. இப்படி கொதிக்க விட்டு கரைச்சி விட்டு ஊற்றுறனால அந்த பாத்திரத்துலேயே மண் கல்லெல்லாம் தங்கிடும். நம்ம மேலே இருக்கிறத மட்டும் இதில் ஊற்றிடலாம். நம்ம வெள்ளத்தை இப்படி கொதிக்க விட்டு ஊற்றுறனால தான் தண்ணியாக இல்லாமல் மாவு கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கிட்டோங்க. இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கார பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பும் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கடலை பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக பச்சை மிளகாயை ரொம்ப சன்னமாக பொடியாக கட் பண்ணியும் போடலாங்க. எனக்கு அப்படி போட்டால் வாயில் படுங்கிறனால நான் தூக்கி போட்டுடலாங்கிறனால கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இதில் ஒரு கரண்டி தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து மாவில் சேர்த்துருங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி தலையையும் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா கலந்துட்டோங்க. இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து சட்னி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாங்க. 1 கப்பு தேங்காயில் 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா அரைச்செடுத்து கடுகு தாளித்து தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கு தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னி, கார சட்னி இதெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. இப்போ தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியை சூடாக்கி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு வரமிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் 4 மிளகாய் போட்டிருக்கேன். வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. பூண்டு நிறையா சேர்த்தாலும் சட்னி கொஞ்சம் எரிச்சல் கொடுக்குங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் எவ்வளோ வரமிளகாய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பூண்டு எடுத்துக்கோங்க, குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 தக்காளியும் சேர்த்து கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை உப்பு சேர்த்து நல்லா வதக்கி பூண்டு வரமிளகாய் எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க.
இப்போ இதை ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோங்க. இப்போ இதுக்கும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். நம்ம சாப்பாட்டில் அதிகமாக கடுகு தாளித்து சேர்த்துக்கிற பழக்கம் இருக்குது. இது எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா, கடுகு வந்து சாப்பாட்டில் இருக்க டாக்ஸினை போக்கும், ஃபுட் பாய்சன் இருந்தாலும் போக்குங்க. அதேமாதிரி நல்ல டைஜஷன் ப்ராப்ளம் எது இருந்தாலும் க்யூர் ஆக்கும். இப்போ 2 சட்னியும் ரெடி பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட்டு பணியாரம் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு இனிப்பு பணியாரம் ஊற்றிடலாங்க. இதுக்கு பணியாரக்கல்லை சூடு பண்ணி எல்லா குழிலையுமே நெய் ஊற்றிக்கங்க. இனிப்பு பணியாரத்துக்கு நெய் ஊற்றி செய்கிறப்ப அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நெய் வந்து ஃபுல்லாக சேர்க்க பிடிக்கலைன்னா பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் கலந்து வச்சு ஊற்றுங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த இனிப்பு பணியாரத்தில் நம்ம ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துருக்கோம். இது கூடவே தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாங்க. நம்ம மாவு ஊற்றுறப்ப பணியாரக்கல் வந்து நல்ல ஹீட்டில் இருக்கணுங்க. ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டுடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும், மேலேயும் மொறுமொறுன்னு வரும். இப்போ ஸ்வீட் பணியாரம், இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், இல்லைனா தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கார பணியாரம் சுட்டு எடுத்துடலாங்க. இதுக்கு எண்ணெய் மட்டுமே ஊற்றி பண்ணலாம். நெய் வந்து இனிப்பு பணியாரத்துக்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கார பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி எல்லாமே நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சிருக்க 2 சட்னியுமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஆனால் பணியாரத்தை சூடாக செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பணியாரத்துக்கு எண்ணெய் நிறையா விட்டு செய்யணுங்க. அப்போ தான் அது உள்ளேயும் நல்லா வேகும், கல்லில் ஒட்டாமலும் வரும், மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதனால் பணியாரத்தை சுற்றி எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இது 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ ஒரே மாவை வச்சு 2 விதமான குழி பணியாரம் செஞ்சு முடிச்சிட்டோம். 2 சட்னியும் செஞ்சுட்டோம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.